Hey guys, welcome back. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஷாஃபி ஜோன்ல இருந்து தமிழ் சீரியல் ரோஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ மறுபடியும் இனியாவா பார்த்தா பாவம் இல்லையா? எங்களை பார்த்தா பாவம் இல்லையா சார்? இந்த இனியாவுக்கு ஒரு எண்டு இல்லையா சார்? இதில் 1க்கு 2 சீரியலில் வந்து ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்த்துருவோம். அப்படி இனியாக்கு என்னதான் கொடுமை நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 20 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ட்ரெஸ் கலர் மாதிரி இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? சரி, ரைட்டு. புதுசா டிஷர்ட்லாம் மாத்திருக்கேன். அதுக்காக தான் புதுசா இன்ட்ரோலாம். பழைய டிஷர்ட்டை போட்டு எனக்கே போர் அடிச்சு போச்சுங்க. ஸோ புது டிஷர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வணக்கம் மை டியர் சோல்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். பாக்யலட்சுமி மாபெரும் வெற்றி தொடரின் இறுதி கட்டம். அப்பாடா போய்தலாங்க. கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. சந்திர வம்சமா இல்ல, இதுக்கு பேர் வைக்கிறாங்க. இந்த வாட்டி எக்கச்சக்கமான கண்டென்ட் மாட்டிருக்கு. வரிசையா பாத்துருமா? பாய், இது நம்ம டைம். செம்ம அடி அடிக்க போறேன். மீ லோ ஃபைல் அப்படிங்கிறவர் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. மல்லி சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, மல்லி ஒளிஞ்சிருக்காங்களாமா, அந்த லட்சணத்தை மட்டும் கொஞ்சம் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. வாங்க, நம்மளால கண்டுபிடிக்க முடியுதான்னு போய் பார்ப்போம். நான் கடைசியா ஒரே ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு போயிடுறேன். ஆக்சுவலா இவங்களும் உங்க ஹஸ்பண்டும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. இதுல அவங்க ஹஸ்பண்ட் மேல யாரோ ஒருத்தவங்க பொய் கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வேற. ஒருவேளை அந்த கேஸ் அவருக்கு அகைன்ஸ்டா வந்து ஜெயிலுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதுனால கடைசியா ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப அவங்க ஒளிஞ்சிருந்து தான் பாக்குறாங்க. யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப கான்சியஸாவும் இருக்காங்க. டாடா மேல பொய்யா கேஸ் போட்டிருக்காங்க. டாடா எந்த தப்பும் பண்ணல. நீங்களும் வெண்பாவும் நல்லா இருப்பீங்க, அதுக்காக தான் உங்களை பிரிஞ்சு வந்தேன். இப்ப எல்லாருமே கோர்ட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. இப்ப இவங்களும் என்ன பண்றாங்க, யாரு கண்ணிலுமே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாம அந்த கோர்ட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சு நிக்கிறாங்க. நம்ம வீட்டை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. தெரியாம கூட யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது, ஜட்ஜு கூட தெரியாது. அவன் எப்படி ஒளியணும்ன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா செட் பண்ணிருக்காங்க. என்ன கேக்குறான் பாருங்க, அவங்க ஆவியா? அதான் இவ்வளவு முன்னாடி வந்துட்டு யாருக்கும் தெரியலன்னு கேக்குறான். உயிரோட தான் இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜட்ஜை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருந்ததுனால ஹஸ்பண்டுக்கு தெரியலன்னு சொல்லலாம். அவர் தான் இப்போ அந்த கூண்டில் ஏறி இருக்காருல்ல, இந்த பக்கம் வர திரும்பி பார்க்குறாரு. இருந்தாலும் அவங்க அவ்வளோ அழகாக ஒளிஞ்சிருக்கும் போது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவ்வளவு சேஃபா அவங்க ஒளிஞ்சிருந்தோம் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி தெரியுமா? விஜய் மாமா தான் மாடியில இருந்து தள்ளி விட்டு கொன்னாரு. இல்ல, போய் சொல்றா. அந்த குரல் சத்தத்தை வச்சு எப்படி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சேஃபான இடத்துல ஒளிஞ்சு இருந்தோம். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம கத்தி ஆல்ரெடி வெளிச்சத்துல இருந்தவங்க இப்போ உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாங்களாமா. இப்பதான் பாக்குறீங்களா? என்ன சொல்லாம கொள்ளாம திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க? எப்படா சிரிக்காம இப்படிப்பட்ட காமெடி எல்லாம் எடுக்கிறீங்க? இத்தனைக்கும் ஒளிஞ்சிருந்த அந்த அம்மா கூட விட்டுறலாம். ஆனா அதையும் கண்டுபிடிக்க முடியாம இப்படி சுத்தி சுத்தி பாத்துட்டு பாருங்க. மன்னிக்கவே கூடாது. நடிக்கிறது நல்லா தெரியுது. அடுத்த பிரபாவதி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஷஃபி ப்ரோ, சன் டிவில வரக்கூடிய நாங்க தெரியறோமா? இப்ப அவங்கள மாதிரி தான் நாங்களும் ஒளிஞ்சிருக்கோம். தெரியலாமா? எங்க குரல் மட்டும் கேக்குதா? மிஸ்டி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, கைத்துக்கு. அம்மா இதுதான் நான். எங்களுக்கு தெரியாது, குரல் வராது. பாத்தீங்களா மிஸ்டியோட கண்டுபிடிப்பு? இப்ப கையை வைத்தனால நான் இருக்கிற இடம் தெரியாது. ஏன்னா நீ தானே பேசுற, நாங்க பேசுறது கிடையாது. அப்பப்பதான் இது பண்றோம். தெரியணும்ல, நாங்க தெரியலன்னா சொல்லுங்க. நாங்க அப்படியே வந்து ஒளிச்சிருக்கிற இடத்துல இருந்து வெளியே வந்து தெளிவா உட்காந்துருக்கோம்.
பூங்கொடி சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. டெலிவரியை வச்சு இவங்களால என்ன பண்ண முடியுமோ ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் delivery. சொல்லிட்டு வாங்க நம்மளும் போய் இந்த டெலிவரியை பார்த்துருவோம். அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கங்க, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. அம்மா, அன்னைக்கு திடீர்னு வலி வந்துருச்சுமா. அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். நீ டாக்டர்கிட்ட கேட்டுட்டு என்ன விஷயம்னு சொல்லு. எமர்ஜென்சியா டெலிவரி பெயின் வந்த உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு அந்த புள்ளைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் இந்த புள்ள அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னோன்னா அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஒன்றும் கவலைப்படாது, நான் கோவில்ல தான் இருக்கேன், நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே நான் கூட நினைச்சேன்னா சரி ரைட்டு, அவங்க வேண்டுதல்னால நல்லபடியா குழந்தையும் பிறந்துடும். இந்த அம்மா வேண்டுதலை முடிச்சு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சம் போறாங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? உங்க அன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீங்க போய் பாருங்க. ஒன்னும் சுரக்கல. வீட்டுக்கே வந்துட்டாங்களா? சொல்லணும். கோவிலுக்கு போன அந்த அம்மா வேண்டுதலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட முழுசா வந்து சேரல, அதுக்குள்ள இந்த புள்ள குழந்தையை பெத்து டிஸ்சார்ஜ் பண்ணி நேரா வீட்டுக்கே வந்துருச்சாமா. அங்கேயே நெல்லு. ஏங்க நீங்க போய் பெத்தீங்களா இல்ல எங்க இருந்த யாரையும் தூக்கிட்டு வந்தீங்களாங்க? இந்த அம்மா இப்பதான் கோயில்ல இருந்து வந்திருக்காரு. ஏம்மா புள்ள நல்லா பிறக்கணும்னு வேண்ட வேண்டியதான். இப்ப நாள் கணக்கா கோயிலே இருப்பீங்களா? வேண்டணும்னா வர வேண்டியதானேம்மா, வண்ண வரல. உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காருல்ல. என்னடா ஏன்டா நார்மல் டெலிவரியா இருந்தா கூட ஒரு 2 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அனுப்ப மாட்டீங்க, இது என்ன எக்ஸ்பிரஸ் டெலிவரியா? குழந்தை பிறந்த உடனே என்னம்மா குழந்தை கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. ஆஹா எல்லாம் காரசிங்க ரொம்ப கண்மூடித்தனமா போயிட்டியடா. சுபஸ்ரீ வரதராஜ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஷஃபி ப்ரோ ஜி தமிழ்ல வரக்கூடிய சந்திராகம் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, பூஜையை வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் சாதாரண சம்பவம் இல்லைங்க, தரமான சிறப்பான சம்பவம். என்னங்கிறத நானே சொல்றேன் வாங்க. காளி சூலி ஹோலி என்னடா குத்தி புட்ட என்னையா ஒரு சின்ன கனவுதான். பட் இந்த கனவு நிஜமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா என்ன பண்றாங்க, அவங்க புருஷனுக்காக வீட்டுல ஒரு பூஜையை அரேஞ்ச் பண்றாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நான் தான் அத வர சொன்னேன். இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. பட் அந்த பூஜையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட நான் சொல்றதை விட பூசாரியே சொல்வாரு, கேட்டுக்கோங்க. இந்த பூஜை பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஆள் இருக்கணும். அவரோட மனைவியும் ஐயாவோட பொண்ணுதான் முக்கியமான சில சடங்குலாம் செய்யணும். ஐயாவுடைய பொண்ணு தான் வந்து இந்த பூஜையை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொன்ன உடனே அங்க இருக்கிற அம்புட்டு பேரும் ஷாக் ஆகுறாங்களே. ஏன் தெரியுமா? அதை நானே சொல்லிடுவேன். பட் இருந்தாலும் நான் சொல்றதை விட அவங்க அப்பா வாயால சொன்னாதான் நல்லா இருக்கும். அவரே சொல்றாரு கேளுங்க. பெத்த தகப்ப முக்கியம் இல்லைன்னு கெட்டவனை நம்பி வீட்டை விட்டு வெளியே போனா அவன் எனக்காக வந்து எதையும் செய்ய வேண்டாம். நோ ஃப்ளோ சார், நோ ஃப்ளோ. வசனம் சார், வசனம் பழைய தான் சார். என் பேச்சு கேட்காம எவன் கூடயும் ஓடி போனவெல்லாம் வந்து எனக்கு பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாப்லையா. பட் இருந்தாலும் இதே மனுஷன் இன்னொரு ஆப்ஷனையும் கொடுக்குறாப்ல. அது என்ன ஆப்ஷன்றத நான் சொல்லுவா, அவரு சொல்லட்டுமா? சரி ரைட், அவரே சொல்லிட்டு கேளுங்க. என்கிட்ட ஒரு ஃப்ளோ சொன்னீங்களா, அதை அப்படியே விட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவ்வளவு வர சொல்லாம பூஜையை செய்ய ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டு பாருங்க. பொண்ணு வரக்கூடாது, பொண்ணு இல்லாம இந்த பூஜையை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க சொல்றாப்ல. அவங்க அம்மாவும் போய் கேட்ட உடனே பூசாரி அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாப்ல. தனாவை வர வைக்காம இந்த பூஜை பண்ண முடியுமா? அதுக்கும் பேசா இருக்கே. என்ன 3 சுமங்கலி பொண்ணுங்களை வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள வச்சு சாங்கியெல்லாம் பண்ணிடலாம். அட பரவாயில்லையே, இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத முன்னாடியே ஏன் பூசாரி சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கே இப்பதானங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. புரியுதா? புரியலையா? இருங்க, அதையும் அவரே சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், கேளுங்க. நீங்க சொன்னதாலதான் நான் 3 சுமங்கலி வச்சு பூஜை பண்ணலாம்னு சொன்னேன். கண்டிப்பா ஐயாவோட பொண்ணு வந்து செஞ்சாதான் இந்த பூஜை பலிக்கும். எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்ப ஹீரோயின் சொல்லி தான் பூசாரி இந்த விஷயத்தை கன்வே பண்ணிருக்காப்லையா? சரி ரைட், இது எப்படி கன்வே பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டிருப்பாங்க. அதுல இந்த சீக்கிரட்டை எவ்வளவு சீக்கிரட்டா சொல்லிருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். என்ன நடந்துச்சுன்னா அங்க வச்சு காது கிட்ட கூட போகல. தூரத்துல இருந்து ஒரு சீக்கிரட்டை கன்வே பண்ணிருக்காங்க அப்படின்னா சுத்தி எவனும் இல்ல போல இருக்கு, அந்த கேப்ல கன்வே பண்ணிட்டாங்க போல தானே நினைக்கிறான். ஆனா அந்த இடத்துல எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். பெரிய கோர்ட் ரூம்ல போய் ஒளியும் போது இங்க ஒரு ரகசியம் பேச முடியாதா? என்ன சூப்பர்.
இந்த கிரவுடுக்கு நடுவுல பூசாரி காதுல குசு குசுன்னு சீக்கிரட்டா சொல்லிட்டாங்களாமா. சரி ரைட், இதெல்லாம் கூட ஓரமா விட்டுலான்னு வைங்க. இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் ரியல் சம்பவமே. ஆனா சிறப்பான தரமான சம்பவம். இதுல ஒண்ணு அவர் பொண்ணு எப்படி 3 சுமங்களுக்கு ஒரே மாதிரி புடவை வாங்கி கொடுத்து கூட்டி வந்தீங்களா? இப்ப வந்திருக்கிற அந்த 3 பேர்ல ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பொண்ணு தான். யாருக்கும் தெரியாம அவர் பொண்ணை வச்சு இப்ப பூஜையை முடிக்கிறது தான் பிளானா. இந்த 3 பொண்ணுல ஒரு பொண்ணு ஏன் தனவா இருக்க கூடாது? முதல்ல இவங்க முகத்தெல்லாம் நான் பாக்குறேன். பரவாயில்லையே, வழக்கமான மக்கு வில்லிகள் மத்தியில இப்படி ஒரு புத்திசாலி வில்லியா அப்படின்னு நானே வியந்து பார்த்தேன். இப்ப அந்த முக்காடை எடுத்து பார்த்து கண்டுபிடிக்க போறாங்க. அதோட சீனே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா சம்பிரதாயம் முக்காடை திறக்க கூடாது திறந்துட்டாங்க. இது ஒண்ணும் சாதாரண ட்விஸ்ட் கிடையாது. சீரியல் வரலாற்றிலே இப்படி ஒரு ட்விஸ்ட் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன சத்தம்? எல்லாரும் அப்படியே அபோர்ட் பண்ணி திரும்பி பாருங்க. முகத்துல இருந்து துணி எடு. எப்படிடா வெறும் பாத்திரம் சவுண்ட் தானடா கேட்டுச்சு. எல்லாரும் திருமண கேப்ல ஆள மாத்திட்டாங்க. பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டா அதுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. தானா உங்க கூட தானே இருந்தா எப்படி மாறினா? அதுவா? எத்தனை ஃபிளாஷ்பேக் போவீங்க? ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டேய், எங்க இருந்துடா அந்த சப்ஸ்டியூட்டை கூட்டி வந்தீங்க? ஃப்ரேமுக்கு வெளியவே ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இவ்வளவு ஃபாஸ்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏதாவது ஆடி தள்ளுபடின்னு ஒரே 4 சாரி வாங்கிட்டாங்க. இப்ப இதை 4ஐயும் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு போட்டு உழப்புறாங்க. ஆள் மாறாட்டம், மொக்காடை போட்டு வர்றது. இதுவே 3 சாரி வாங்கியிருந்தா இந்த ஆள் மாறாட்டம் சீனே இல்லை. அவங்க மூஞ்சை திறக்கும் போது அதெல்லாம் சம்பிரதாயம், மொத்த காட்டவே கூடாது, உள்ள கூட்டி போயிருப்பாங்க. ஒரு சாரி எக்ஸ்ட்ரா இருக்கே, என்ன பண்றது? அதுவும் ஒரே மாதிரி பேட்டர்ன்ல வேற இருக்கு. இந்த சீன்ல தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓட முடியும்னா நீங்களாம் ஒலிம்பிக்ல போய் மெடலே ஜெயிச்சுட்டு வரலாம் போலயடா. இப்ப இதையே யாரும் பார்க்கலையா? சரி ரைட். இதுக்கப்புறம் அந்த புள்ள வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற வில்லிங் எல்லாம் பாத்திரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் இன்னொரு பிளான் போட்டு டைவர்ட் பண்றாங்களாமா. டைவர்ட். நீ பின்வாசல் வழியா வந்துரு, சரியா? இப்பதான் போன்ல பேசினா தூ பின்வாசல் வழியா கூட்டிட்டு வர போறாளாம். யாரு என்ன சொன்னாலும் நம்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சீரியல் வில்லிகள்லாம் கொஞ்சம் புத்திசாலியா இருக்குதுன்னு சொன்னேன். அதை நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா பின்வழியா வரப்போற ஒருத்திக்காக 3 பேர் போய் காவல் கிடக்க போறாங்களா. பின்னாடி வாசல்ல போய் பார்க்கலாம். ஆனா அவங்க முன்வழியில வந்துருவாங்களா? வழி மேல் விழிவைத்து காத்திருப்பாள். வழி மேல் விழிவைத்து காத்திருப்பாள். சரியா? அதான் ஆளை மாத்திட்டீங்களே, இப்ப மறுபடியும் எப்படா ஆளை மாத்தினீங்கன்னு சொல்லி கேட்டா இதுக்கு முன்னாடி எப்படி மாத்தணும் அதே மெத்தடு தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா அதே மெத்தட்லயே மாத்துறாங்க. என்ன உங்களுக்கு எப்படி வேர்க்குது? ஓஹோ, சீன் பெருசா இருக்கு. பார்த்த கேப்ல ஆளை மாத்துறாங்க, கண்ணை தொடச்ச கேப்ல ஆளை மாத்தி பூஜையே முடிச்சுட்டாங்க. இது வெறும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பூஜை தான். இப்ப செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பூஜைக்கு பாருங்க. எப்படி பாருங்க, கண்ணாடி எடுத்து மூஞ்சில கிளார் அடிச்சுட்டே இருக்காங்களா. அவரு அடிமா அந்த புள்ள பூஜையை முடிக்கிற அடிமா சொல்லி அவருக்கு அது என்னன்னு பார்க்க முடியல. அப்படி என்ன பவரான லைட்டுங்க அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க? சூரிய ஒளியை வச்சு அடிச்சாலும் பரவாயில்ல. அவருக்கு கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு லைட் அந்த வீட்டுல இருக்கா? அவர் பாருங்க, அவர் திரும்புற அந்த இதை பாருங்களேன். அப்பா, இந்த கெப்பெல்லாம் இப்படி ஆளை மாத்தி 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 விளையாடிட்டு இருக்கீங்க. காத்துக்கிட்டு இருக்காப்ல. இதுல 3வது ரவுண்ட் வேற இருக்கு. அந்த 3வது ரவுண்டுக்கு அடுத்த எபிசோட் வரைக்கும் அதான் சாட் ஒழுங்க சார். எத்தனை ரவுண்ட் என்னென்ன அட்டூழியம் பண்றாங்க பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஆள் மாறாட்டத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுதுங்கிறத நானே சொல்லிடுவேன். பட் இருந்தாலும் அதை நான் சொல்றதுக்கு பதிலா நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழுகா கழுவி ஊத்துறாங்க. அடுத்ததான் மீனாட்சி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கலைஞர் டிவில வரக்கூடிய மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த தரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது சம்பவம் கிடையாதுங்க, சரித்திரம்.
இவரா? தன்னோட பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே முக்கியம். எந்த காலத்திலயும் என்னால இந்த வீட்டை விற்க முடியாது. இப்ப இவருடைய பசங்க எல்லாருமே வீட்டை வித்துருங்க, வித்து அந்த காசை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவர் என்ன சொல்றாப்புல, அதெல்லாம் முடியாது, என்னால இந்த வீட்டை விற்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு நியாயமான பதிலும் சொல்றாப்புல. அதுக்கெல்லாம் ரீசன் இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லாத ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் வேலையை ஸ்டாப் பண்ணுங்க. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். இந்த வீடு என்னோடதே இல்ல. அவரோடது இல்லையாங்க. ஒருவேளை பூர்வீக சொத்து அண்ணன் தம்பி எல்லாம் கையெழுத்து போட்டாதான் விற்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரி ரைட் அவரு தான் பிளாஷ்பேக் போறாருல, கூடவே நம்மளும் போய் பார்க்கலான்னு போனேன். அது ஒரு பெரிய பிளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. வணக்கம் சார். நீங்க? நான் சுந்தரம். கீழ் போர்ஷன் காலியா இருக்குன்னு போர்ட பார்த்தேன். ஆமா சார். சுகர் உங்களுக்கு வீடு கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. அப்ப அந்த அட்வான்ஸ் வாடகை விஷயம் எல்லாம் வீடே கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் சார். ஆஹா, வீடு வாடகைக்கு தான் போயிருக்காரா? அப்ப அது சொந்த வீடு இல்ல, வாடகை வீடு, அதனாலதான் விற்க முடியாதுன்னு சொல்றாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் இல்ல. பிளாஷ்பேக்க கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும். சொல்லுங்க. எங்க ஊர்ல திருவிழா, நாங்க எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். நீங்களும் ஜாகிரதையா பத்திரமா போயிட்டு வாங்க. சரி ராமகிருஷ்ணன், என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் சிறந்து போய் நின்னுக்கிருக்க? திருவிழா கூட்டத்துல குழந்தை கஸ்தூரி காணாம போயிட்டா சார். ஐயோ, திருவிழால பொண்ணை தொலைச்சிட்டாங்க. சரி, பொண்ணை தொலைச்சிட்டு இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஊர்ல போய் பொண்ணை தேட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லங்க ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டோம். எங்க பொண்ணை விட முக்கியமான வேலை கேட்டா ஆமான்றாங்க. சரி, அப்படி என்னதான் அந்த முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். அந்த முக்கியமான வேலை என்ன வேலை தெரியுமா? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? குழந்தையை தேடி ஊருக்கு போறோம். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருங்க, அசந்து போயிருங்க. இந்த வீட்டோட பத்திரம் எல்லாம் உங்க பேர்ல எழுதி மாத்தி வச்சிருக்கேன். ஏண்டா, திருவிழால பொண்ணை தொலைச்சிட்டு வந்திருக்க, போய் பொண்ணை தேடுற வழிய பாப்பியா? அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, முதல்ல என் சொத்தெல்லாம் என் வீட்டுல வாடகை இருக்கிற சுந்தரத்துக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பத்திர ஆபீஸ்க்கு அலைஞ்சிருக்கனா தங்கம். எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? இல்ல இதெல்லாம் வேணாம், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, வாங்கிங்க சுந்தரம். ஏன் சார் எத்தனை வருஷத்துக்கு குழந்தைய தேடலான் இருக்கீங்க? வீடை இன்னொரு பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போற அளவுக்கு இந்த வீடு உங்க பேர்ல. இவங்க முதல்ல ஏன் இங்க வந்தாங்க? அங்கே இருந்து தேடி அங்கதானே குழந்தை தொலைஞ்சிச்சு. இவங்க குழந்தை ஏதோ பண்ணிட்டாங்க, இப்ப குடும்பத்தோட எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த வீடை தேடி யாராவது வந்தா ஓனர் இவருன்னு இவரை பிடிக்கணும். ஏன்னா நீங்கெல்லாம் பைத்தியமாடா. திருவிழாவில் குழந்தை காணாம போச்சுன்னா திருவிழா முடிகிறதுக்குள்ள அந்த கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட போய் மைக்கில் பேசி என் குழந்தை இந்த சட்டை கலை சட்டை போட்டிருக்கு காணான்னு தேடுறதை விட்டுவிட்டு மெனக்கட்டு இங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் சுந்தரத்துக்கு மேலே பேரை மாற்றி பத்திரத்தை கொடுத்துட்டு அப்புறமா போறீங்க. சரி, குழந்தைய தேடிட்டு வந்து எங்க தங்குவீங்க? குழந்தை கிடைச்சா வந்து மாற்றி எழுதி கேட்பாங்க போல. ஏண்டா வீட்டு சாவியை கொடுத்து பார்த்துக்கங்க, நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் கொடுத்து பார்த்துருக்கேன். இதோட வித்தியாசமான வீடாக இருக்கு. வீடையே எழுதி வச்சுக்கோங்க சார், அது உங்கள் பேருக்கு எழுதியாச்சு, அப்போ விற்கலாமே. அவர் சொல்லுவார் போல, இன்னும் அவங்க குழந்தைய தேடிட்டு தான் இருக்காங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட ஹவுஸ் ஓனர்லாம் இருக்கீங்களா? நானும் 10 வீடு மாறி இருப்பேன்டா, ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஹவுஸ் ஓனர் கூட நான் பார்த்தது கிடையாது. எவனும் அவன் சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கலையே. எனக்கு அமையல. நீங்க கஸ்தூரியோட என்னைக்கு திரும்பி வரீங்களோ அது வரைக்கும் இந்த சொத்தை நான் பத்திரமா பாதுகாப்பேன். நாங்க வரோம். இப்ப புரியுதா ஏன் சுந்தரத்தால அந்த வீட்டை விற்க முடியலன்னு? அப்படிங்கறது நமக்கு சொல்றதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பிளாஷ்பேக். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய இத்தனை வருஷமா பொண்ணு கிடைக்கல. இதுல வேற பொண்ணு கிடைச்ச உடனே சொத்தை திருப்பி கொடுத்துருவானா? 2 நாள்ல பொண்ணு கிடைச்சிச்சுன்னா மறுபடியும் பத்திர ஆபீஸ்ல போய் எழுதி கொடுத்துட்டு இருப்பீங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆரம்பிச்சிருக்கு. சாவ கடந்த என் பொண்ணு உசுரை யாரு காப்பாத்தினா? சுந்தரம் தான் காப்பாத்தினாப்ல, அதனால சொத்தை எழுதி வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பொண்ணை காணோம், தொலைச்சிட்டு அந்த டைம்ல சுந்தரம் மொத்த சொத்து உனக்கு தான் அப்படின்னு போய் கொடுக்குறீங்கன்னா என்னடா லாஜிக் இது? என்ன லாஜிக் இருக்குது? இல்லதான் என்ன பண்றது? அடுத்தா பரத் விஜய் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சின்ன மகள் சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு படத்தை எடுத்து ஓட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
இந்த படத்தை மட்டும் கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க போலயே. சும்மா எடுத்து கவுத்துக்கிறதுக்கு இது என்ன சாதாரண பிரச்சனையா, வாழ்க்கை பிரச்சனையா? நமது கல்லூரியின் வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் ராஜாங்கம் ஐயாவை ஓரிரு வார்த்தைகளை பேச அழைக்கிறோம். பெரியவர்களே, தாய்மார்களே, நம்ம தமிழ் மொய் விருந்து வச்சு அந்த விருந்துல ஜெயிச்சு அந்த காசை வச்சு இப்ப டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அந்த காலேஜுக்கு யதார்த்தமா அவருடைய மாமனாரை சீஃப் கெஸ்டா விருந்து வச்சு டாக்டருக்கு படிக்கலாமா? சரியா போச்சு நம்மள. இது தெரிஞ்சிருந்தா நான் சின்ன வயசுல 4-5 மொய் விருந்து அது சரி வரணும் இல்ல. நம்ம சொந்தக்காரங்களாம் உஷாரு. மொய் விருந்தா போனா காசு கொடுக்கறோம்டா ஓடுங்க அந்த பக்கம் அவரு ஓடிடுவாங்க. மொய் விருந்தாச்சு ஊருக்கு போயிருக்கலாமே. அதான் உங்களுக்கெல்லாம் ஒரு மொய் விருந்து வைக்கிறேன், வர்றீங்களா யாராவது? வர்ச்சுவல் மொய் விருந்து. நாங்க ஒரு சாப்பாடு ஒரு வீடியோல எடுத்து அந்த வீடியோவை போடுறோம் லூப்ல. எவ்வளவு நேரம் வேணுமோ சாப்பிட்டு நீங்க காசை போட்டீங்கன்னா எடுத்துட்டு ஊருக்கு போயிருவேன். நான் என் சொந்த செலவுல அந்த வாகனத்தை வாங்கி தரேன்னு அவங்க கொடுத்த மனுவிலேயே நான் அதை எழுதி கொடுக்குறேன். டைரக்டர் பார்த்தாப்ல, சரி ரைட், மருமக மாமனார் இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு மறுபடியும் கிடைக்காது, எல்லாரும் கை வச்சா அதே சீனை நம்மளும் கை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எடுத்து அப்படியே ஆட்டை போட்டாப்ல. இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட இன்னும் 400 வருஷம் எனக்கு யாரு காலில் விழுந்தாலும் ஒரு காமெடி தான். அதுல ஒருத்தர் சொன்ன டயலாக் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த காக்கை சிறகடியில நினைக்கிறேன் பார்த்திபன் சார் ஒரு படம், வடிவேலுக்கும் அவரோட ஹவுஸ் ஓனருக்கும் ஏதோ சண்டை வரும். அப்ப பார்த்திபன் சார் அதை விலக்கி விட வருவாரு. வந்த இடத்துல நீ எப்படி அவனை பத்தி எப்படி தப்பா பேசலாம், வடிவேல் சார் காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றான்னு இவர் கீழே விழுவாரு. காலில் விழுந்து என்னடா இவ்வளோ நேரம் மன்னிப்பு கேட்கறன்னு, ஐயா என்னத்தையும் மிர்ச்சின்னு தாங்க. ஸோ கால் லெவலில் போனால் அந்த கால் சுத்தமாக இருக்கணுமா இல்லையா, என்னத்தையும் மிர்ச்சின்னு வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு கால் லெவலில் போகும், எனக்கு அது எப்போ யார காலில் விழுந்தாலும் எனக்கு அந்த வடிவேல் சாரோட ஜோக் தான் ஞாபகத்துக்கு வரும். சரி, சூரிய வம்சத்துல வந்து இந்த சீனை எடுக்காத சீரியல்னு ஒண்ணு வரவே வராது போலயே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடிச்சது காப்பி, இதை நீங்க என்ன கண்டுபிடிக்கிறது, நாங்களே சொல்லிடுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையா வர சொல்லிக்கிறாங்க. இது சினிமா பட சீன் மாதிரி இருக்கே. மாதிரி எல்லாம் கிடையாது. அடுத்ததா டாப்பர் ஆதவ் அப்படிங்கிறவர் எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தாப்புல, பாக்கியலட்சுமி சீரியல்ல வர இந்த எபிசோட பாருங்க, அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிறகடிக்க ஆசையை போயிட்டு அந்த எபிசோட பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பாருங்க என்னென்ன எபிசோட் என்ன ஒற்றுமை இருக்குன்னு பாத்துருவோம். நீங்க ஏற்கனவே 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கீங்க. 50,000 தான் அட்வான்ஸ் கொடுத்தனா? ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. சொல்லையா எண்ணி 5 லட்சம் ரூபாய் கொடுத்தமா, பணத்தை வாங்கிட்டு இப்படி வாங்கலன்னு சொல்றீங்களேமா? இங்க பாக்கியா கிட்ட வெறும் 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இல்ல 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்றாப்லையா. அது இந்த பொய்யும் அந்த மனுஷனே சொல்றாரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. யார் தெரியுமா சொல்லிருப்பா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நேரா அவங்க ஹோட்டலுக்கு போங்க. 2-3 நாள்ல ஒரு விசேஷம், அந்த விசேஷத்துக்கு 1000 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லுங்க. இனியாவுடைய மாமனாரு பாக்கியாவுடைய பிசினஸ் கெடுக்கிறதுக்காக போடப்பட்ட பிளான் தான் இந்த பிளான். அந்த அம்மா கொஞ்சமா அட்வான்ஸ் வாங்கிட்டு சமைக்கணும். டெலிவரி பண்ண வரும்போது தான் அவங்களுக்கே தெரியணும் அந்த ஆர்டர் ஃபேக்னு. நீங்க என்னதான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றீங்க? இது பாக்கியலட்சுமியில இப்ப ரீசெண்டா வந்த எபிசோட். இப்போ நம்ம அப்படியே சிறகடிக்க ஆசையில மார்ச் மாசம் வந்த ஒரு எபிசோட போய் பார்க்கலாமா? அட்வான்ஸ் 25,000 ரூபாய் கொடுத்தீங்க, இன்னும் 1,75,000 ரூபாய் இருக்குல்ல சார்? அன்னைக்கே உனக்கு ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணியாச்சு. நீ தூக்கிட்டல விட்டுறா, நீ தூக்கிட்டல வா. நீங்க ஏற்கனவே 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கீங்க. 50,000 அட்வான்ஸ் கொடுத்தனா? சொல்லையா எண்ணி 5 லட்சம் ரூபாய் கொடுத்தமா? சார் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட் எடுத்து வாங்க. பணத்தை ஃபுல்லா வாங்கிட்டு தானே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. இங்க ஹீரோயினை பாருங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு மீதி எல்லாம் கை காசை போட்டு வேலையை முடிச்சுட்டு மீதி காசை கேட்டு போகும்போது இல்லையே மொத்த காசையும் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஏமாத்துறானா. சரி ரைட், இங்கேயும் அவனா ஏமாத்துறானான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இங்க யார் சொல்லி தெரியுமா ஏமாத்திருப்பான்? பணத்தை கொடுத்து சைன் வாங்கிட்டேன். சொன்ன மாதிரி சரியா பண்ணிட்ட கண்ணு. எப்பவுமே உங்ககிட்ட தானே ஆர்டர் கொடுப்பேன். ஆனா நீங்க எதுக்கு அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொன்னீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். பூவெல்லாம் செடியில பூத்து நல்லா குலுங்கணும்ல, அப்பதானே கிள்ளி எடுக்க முடியும். இவளையும் அப்படித்தான் எடுத்து தூக்கி போட போறேன். என்னோட பிசினஸ்க்கே போட்டியா வரியா அப்படின்னு சொல்லி வில்லி பார்த்த வேலை தான் இந்த பிளான். ஆமா, கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் கான்செப்ட் தான். பட் என்ன, இங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு மொத்த வேலையும் முடிச்சிட்டாங்க, அங்க அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் வாங்கிருக்காங்க, எந்த வேலையும் ஆரம்பிக்கல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நமக்குள்ளே இருக்கட்டும். அப்படியா?
கடைசியா சுரேந்தர் ராமநாதன் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல பாக்கியலட்சுமி சீரியல்ல இறுதி அத்தியாயம் அப்படிங்கிற விஷயத்தை சீசன் 2 கேட்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்புல. என்ன சொல்றீங்க, இறுதி அத்தியாயமா? பாக்கியலட்சுமி மாபெரும் வெற்றி தொடரின் இறுதி கட்டம். டாடி நான் இனியா மை வைஃப். ஏண்டா உன சைக்கோ. டேய் டாடி இனியா எப்பறா டாடி மாதிரி தெரியும்? என்னடா இது? சொன்னது தப்பே இல்லடா. போதையில இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. உங்க டாடி ஜிபிகே எல்லாம் போட்டுருப்பாரா? டிஃபரன்ஸ் தெரியல. டாடி இந்த குடிகாரோட நமக்கு என்ன பேச்சு? நிதிஷ் நிகழவிருக்கும் அதிரடி எதிர்ப்புகளை காண பாபநாசமா அட பாவிகளா, கடைசி வரைக்கும் இனியாவை நீங்க நிம்மதியாவே விட மாட்டீங்களாடா? இந்த சைக்கோ பைப்புலி டைவர்ஸ் பண்ணிட்டு ஆகாச கல்யாணம் பண்ணிட்டு மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆகணும்னு பார்த்தா பாபநாசம் படத்துல வர மாதிரி இவனை போட்டு தள்ளிட்டு இந்த பக்கம் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போலயே. பட் இந்த இறுதி கட்டத்தை நெருங்கினதை கேட்கும் போது நான் பாக்கியலட்சுமியை கூட மிஸ் பண்ணுவேனா தெரியல. ஆனா இனியாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா, ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாக்கியலட்சுமி மாபெரும் வெற்றி தொடரின் இறுதி கட்டம். சரி அல்லாதீங்க, அதான் இன்னொரு சீரியல்ல வேற பேர்ல வர்றாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்க என்ன தெரியுமா பண்ண போறாங்க? என்னோட கெஸ் சரியா இருக்கும்னா, பாபநாசம் படத்துல எப்படி பாபநாசம் அதுக்கப்புறம் அது 2 வந்து இப்ப 3 வரப்போகுதோ அது மாதிரி இப்போ இந்த நிதிஷோட டெட் பாடியை வச்சு சீசன் 2, 3 வரைக்கும் போவாங்க. இப்போ சீசன் 2ல என்ன கதையா இருக்குன்னு தெரியுமா? நிதிஷோட டெட் பாடியை புதைச்சிருவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரீஓப்பன் ஆகும். அந்த நிதிஷோட பாடி எங்கே அவங்க குடும்பத்தோட பார்த்தா கடைசியில் அவங்க அம்மாவோட மெசேஜ்களை புதைச்சி வச்சிருக்காங்களா? எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஐடியா இல்லாட்டியும் இப்போ எடுப்பாங்க. அதுதான் இவங்க பாபநாசத்தை கையில் எடுத்து இறுதி கட்டம்னா பாபநாசமே பார்ட் 3 வரப்போகுது. அப்போ பார்ப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிட வேண்டியதான். நிதிஷின் பாடி கிடைத்ததா இல்லையா? ரைட்டு, அதானடா உங்க பிளானு. ஒரே பேக்கெட்டில் கொடுத்துட்டு இருந்தா பேக்கேஜிங்கில் கொடுத்தா போர் அடிக்கும். ஒரு 2 நாள் லீவ் எடுத்துட்டு போயிட்டு புது பேக்கேஜிங்கில் வேற மாதிரி வருவான். பாக்கியே இல்லாத லட்சுமி அப்படி ஒரு சீரியல் சீசன் 2. சரி ரைட்டு. எனிவேஸ் நல்லா இருந்தது. அடுத்த ஒரு சீரியல் ரோஸ்ட்ல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.